எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கிருத்திகை ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டாச்சுங்க. காலையில் காஃபி போட்டாச்சு. காஃபிக்கு பால் ரொம்பவே கொதிக்கக்கூடாதுங்க. ஒரே தடவை அந்த ஒரு பொங்கு பொங்குனா போதும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் சாமிக்கிட்ட வச்சிடணும். எப்போவுமே நீங்கள் பால் காய்ச்சும் போது சாமிக்கிட்ட வச்சிடணும். அவங்க கொடுக்கறது தான் நமக்கு எல்லாமே. அதனால் ஒரு நன்றி சொல்கிற மாதிரி சாப்பாடு, இந்த மாதிரி பால் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சிடணும். ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஒரு இட்லி இருந்தால் கூட சாமிக்கிட்ட வச்சுட்டு சாப்பிடுங்க. எல்லாமே கடவுள் கொடுக்கறது. அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இப்போ பருப்பு சாதம், அதுக்கப்புறம் சேமக்கிழங்கு வேகும்போது கொஞ்சம் குழஞ்சிடுச்சிங்க. அந்த தொக்கு நல்லா தான் வரும். ஆனால் இன்றைக்கி அப்படியே ஒரு குழஞ்சிச்சு. எனக்கே அது பிடிக்கல. ரொம்ப சிம்பிள் சமையல் ஆயிடுச்சு. முருகருக்கு இந்த மாதிரி வச்சு கும்பிட்டுட்டோமேன்னு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் முருகர்கிட்ட சாரி கேட்டுட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா. எல்லோரும்